ஆர்டர் புத்தகத்தின் அடிப்படையில் இந்தியாவில் உள்ள முதல் 3 ரயில்வே துணை பங்குகள். அதிகரித்து வரும் ரயில் மின்மயமாக்கல் மற்றும் சரக்கு வழித்தடங்களால் இந்த 3 நிறுவனங்களும் பயனடைய நல்ல நிலையில் உள்ளன. இந்திய ரயில்வே துறை மிகவும் மாற்றத்தை ஏற்படுத்தும் கட்டத்தை கடந்து வருகிறது. உள்கட்டமைப்பை நவீனமயமாக்குதல், செயல்பாட்டு திறனை மேம்படுத்துதல் மற்றும் நெட்வொர்க் திறனை விரிவுபடுத்துவதை அரசாங்கம் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த முயற்சிகள் ரயில்வே துணை பங்குகளுக்கு ஒரு வளமான நிலத்தை உருவாக்கியுள்ளன. அவை அத்தியாவசிய தொழில்நுட்பம், கூறுகள் மற்றும் திட்ட மேலாண்மை நிபுணத்துவத்தின் விநியோகத்தின் காரணமாக இந்த வளர்ச்சிக்கு முக்கியமானவை. இந்த கட்டுரையில் 3 ரயில்வே துணை பங்குகளை அவற்றின் முக்கிய நிதி மற்றும் ஆர்டர் புத்தக வலிமையுடன் ஆழமாக பார்க்கப் போகிறோம். அதில் முதல் பங்கு ரெயில்டெல் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். 2000ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட ரெயில்டெல் கார்ப்பரேஷன் இந்திய ரயில்வேயின் தகவல் தொடர்பு தேவைகளுக்கு சேவை செய்வதிலிருந்து இந்தியாவின் மிகப்பெரிய நடுநிலை தொலைத்தொடர்பு உள்கட்டமைப்பு வழங்குனராக மாறியுள்ள ஒரு நவரத்னா பொதுத்துறை நிறுவனமாகும். இந்த நிறுவனம் ரயில்வே பாதுகாப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்புகளை நவீனமயமாக்கும் அதே வேளையில் 70 விழுக்காடு மக்கள் தொகையை சென்றடையும் ஒரு பான் இந்தியா ஃபைபர் நெட்வொர்க்கை இயக்குகிறது. இந்திய ரயில்வேயின் தகவல் தொடர்பு தேவைகளை ஆதரிப்பது மட்டுமல்லாமல் அதன் பரந்த ஃபைபர் நெட்வொர்க் மூலம் வணிக தொலைத்தொடர்பு துறையில் நுழையவும் அனுமதிக்கும் தனித்துவமான கட்டளையுடன் ரெயில்டெல் தனித்து நிற்கிறது. இதை இன்னும் சுவாரஸ்யமாக்குவது அதன் நடுநிலை வழங்குனர் நிலை, அதாவது இது ரயில்வேக்கு அப்பால் அரசு மற்றும் தனியார் வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்ய முடியும். இது நிறுவனம் எந்த ஒரு துறையையும் சார்ந்திருப்பதை குறைக்க உதவுகிறது. 70.2 பில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஆரோக்கியமான மற்றும் நன்கு பன்முகப்படுத்தப்பட்ட ஆர்டர் புத்தகத்தின் ஆதரவுடன் ரெயில்டெல் பல வளர்ச்சி வாய்ப்புகளில் சவாரி செய்ய நன்கு நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்தியாவின் செழிப்பான மின்சார வாகனத்துறையின் ரகசிய முதுகெலும்பாக இருக்கும் 5 மறைக்கப்பட்ட பங்குகள். மாநில அரசுகள் 20.8 பில்லியனுடன், அதாவது 29.59 விழுக்காடு மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கின. அதைத் தொடர்ந்து இந்திய ரயில்வே 20 பில்லியனுடன், அதாவது 28.56 விழுக்காடு நெருக்கமாக உள்ளது. 2024 முதல் 25 வரை நிதியாண்டு மற்றும் 25 முதல் 26 வரை நிதியாண்டுகளில் முக்கிய ஆர்டர்களை பார்த்தால், கிழக்கு மத்திய ரயில்வேயில் கவாச் செயல்படுத்தலுக்கு 20.4 பில்லியனும், மகாராஷ்டிராவின் விதர்பா பகுதியில் ITMSக்கு 20.3 பில்லியனும், பீகார் அரசு பள்ளிகளில் மாணவர் கருவிகளுக்கு 20.1 பில்லியனும் அடங்கும். இது பாரம்பரிய தொலைத்தொடர்பு உள்கட்டமைப்பை தாண்டி ரெயில்டெல்லின் விரிவடையும் வரம்பை காட்டுகிறது. நிறுவனத்தின் நிதிநிலை அறிக்கையை பார்த்தால், வலுவான ஆர்டர் புத்தகத்துடன் ரெயில்டெல் வருவாய் 35 விழுக்காடு அதிகரித்து இயக்க லாபம் 15 விழுக்காடு வளர்ச்சியடைந்து, இதன் காரணமாக நிறுவனத்தின் லாபம் 2025 நிதியாண்டில் 22 விழுக்காடு ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்துள்ளது. இருப்பினும் செயல்பாட்டு லாப வரம்பு 15 விழுக்காடு ஆக குறைக்கப்பட்டிருப்பது வருவாய் கலவை மாற்றங்கள் காரணமாக இருக்கலாம். மேலும் நிறுவனம் 180 நாட்களிலிருந்து 166 நாட்களாக பண மாற்ற சுழற்சியை மேம்படுத்தியுள்ளது. இருப்பினும் அது உயர்ந்த நிலையில் உள்ளது. இது மேலும் செயல்பாட்டு மூலதனத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பை குறிக்கிறது. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் 2 பங்குடன் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. நன்றி, வணக்கம்.